அதாவது வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னு வந்து காமராஜர் அவர் வந்து கொண்டு வந்தார். காரணம் என்னன்னா, ஒரு தடவை காரில் அப்படியே காமராஜர் போயிட்டு இருக்காரு, ஒரு தெரு ரோட்டில் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க ஒரு 10 வயசு 12 வயசு 14 வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாற்று நட்டு இருக்காங்க வயலில். காமராஜர் வந்து உதவியாளர்கிட்ட வந்து வண்டியை கொஞ்சம் நிறுத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அந்த வயல் சேரில் இறங்கி போறார். போய் அந்த பசங்களெல்லாம் நிமித்தி பார்த்து, தம்பிங்களா ஏன் இந்த மாதிரி நாற்று நட்டுட்டு இருக்கீங்க, படிக்க வேண்டிய காலமாச்சே, நீங்கள் ஏன் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை சார், நாங்கள் இந்த வேலை பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கூலி கிடைக்கும், அந்த கூலியை வச்சு நாங்கள் உணவு சாப்பிட்றதுக்காண்டி தான் சார் இந்த வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே காமராஜர் என்ன அப்போ உடனே கேட்குறாரு அந்த மாணவர்கள்ட்ட, அப்போ நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நீங்கள் வந்து பள்ளிக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொன்னோன்னே உடனே பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னு வந்து காமராஜர் தான் தொடங்கினார். யாருக்கு வந்து உணவு வேணும் மத்தியானத்தில் அப்படின்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அரசு பள்ளிகளில் கொண்டு வந்தார். அதே திட்டத்தை தான் வந்து எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டமாக அங்கீகரித்து, அது ஒரு திட்டமாகவே அங்கீகரித்து அதில் வந்து எல்லா முட்டையிலேருந்து எல்லாத்தையும் வந்து எம்ஜிஆர் போட சொன்னார். ஸோ எதுக்கு இதெல்லாம் அவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதாவது உணவு கொடுத்தா பசிக்கு தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த பசியை தீர்க்கிற உணவு கொடுத்தா படிக்க வருவாங்க அப்படிங்கிறது மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் தான் பல தலைவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேஷனை தான் வந்து இன்னைக்கு சூர்யா செஞ்சுட்டு இருக்காரு. சூர்யா நினச்சிருந்தா அவர் சம்பாதிக்கிற பணத்தை, அவர் சம்பாதிக்கிற வந்து காசை எதில் வேணாலும் முதலீடு செய்யலாம். எத்தனையோ ஃபேக்ட்ரியில் முதலீடு செய்யலாம், எத்தனையோ பிஸ்னஸில் முதலீடு செய்யலாம். அதெல்லாம் இல்லாமல் அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷனை நடத்தி அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக பலர் பேருக்கு கல்வி உதவி செய்யணும்னு நினச்சிருக்காரு பார்த்தீங்களா. அந்த மனசு இன்னைக்கு வந்து பெரிய மனசு. அந்த மனசு இன்னைக்கு சூர்யாவுக்கு இருக்குது. அந்த மனசை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அங்கே தான் நமக்கு வேதனையாக இருக்குது. அப்படி விமர்சனங்கள் வரும்போது அவருடைய மனசு எவ்வளோ புண்படும். அந்த மாதிரி செய்யக்கூடாது.